இது இப்போ தினமலருடைய செய்தியாளர் அங்கு இருந்ததனால் இது வெட்ட வெளிச்சமாக தமிழக மக்களுக்கு தெரிகிறது. இந்த மாதிரி எத்தனை தடுப்பணைகள் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியை முதல்ல முன்வைக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, தனியார் ரியல் எஸ்டேட்னு சொல்லுகிற நிறைய ரியல் எஸ்டேட் மலைப்பாங்கான இடத்துல இருக்கிற ரியல் எஸ்டேட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அருவிகள் ஆக்கிரமிக்கப்படுகின்றன. அருவிகளை ஆக்கிரமிச்சிருப்பாங்க. எப்படின்னா, அந்த அருவிகள் ஒட்டி உள்ள இடத்துல பட்டா நிலத்தை வாங்கி அங்கு எஸ்டேட்டை கட்டிடுவாங்க. ரியல் எஸ்டேட் அதாவது ஒரு பெரிய ரூம்ஸ்லாம் உள்ள மாதிரி பெருசு அளவில் கட்டிட்டு எப்படி அவங்க விளம்பரப்படுத்துவாங்கன்னா, எங்கள் எஸ்டேட்டுக்கு வந்தீங்க, எங்களுடைய பகுதிக்கு எங்கள் ரூமுக்கு வந்து நீங்கள் தங்குனீங்கன்னா அருவியில் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து அங்கே எஸ்டேட்ஸ் ஓனர்ஸ்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. என்னன்னா, குறிப்பிட்ட டைமில் அங்கே வந்து யானைகளுக்கு உணவளிப்பாங்க. யானைகள் வந்து என்னதுன்னா, இந்த டைமில் இந்த நேரத்தில் இந்த எஸ்டேட்டுக்கு போனால் உணவு கிடைக்கும்னு யானைகளுக்கு தெளிவாக அவங்கள பழக்கப்படுத்துவாங்க. ஏன் பழக்கப்படுத்துகிறாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட டைமில் அவங்க எஸ்டேட்டில் வந்து தங்கின அந்த சுற்றுலா பயணிகளிடம் நீங்கள் யானையிடம் நேரடியாக பார்க்கலாம், பக்கத்துலேருந்து பார்க்கலாம். நம்ம எஸ்டேட்டுடைய ரூம்லேருந்து அப்படியே நீங்கள் யானையை பார்க்கலாம். அந்த அருவியில் குளிச்சுட்டு நீங்கள் யானைக்கு உணவளிக்கலாம். நீங்கள் வெளிநாடுகள்லாம் போனீங்கன்னா கடலுக்குள்ளே போய் மீனுக்கு உணவளிக்கிறது ஒரு இது இருக்குது. நான் அதெல்லாம் போயிருக்கேன் தாய்லாந்தில். உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் பின்னாடி கட்டி உங்களுக்கு கடலுக்குள்ளே அனுப்பிச்சிருவாங்க. உங்களை சுற்றி வட்டமிட்டு கையில் ப்ரெட்டு கொடுப்பாங்க. அந்த ப்ரெட்டை வச்சிங்கன்னா மீன் வந்து இருக்கும். அதை ஃபோட்டோ பிடிப்பாங்க. அப்படியே குரூப்பாக மேலே வரும். அது வந்து கடலுக்குள்ளே நடக்கக்கூடிய அண்டர் சீக்கான ஒரு வேர்ல்டில் நடக்கிற ஒரு விஷயம். இது வந்து எப்படி விளம்பரப்படுத்துவாங்கன்னா, எங்கள் எஸ்டேட்டுக்கு எங்களோட ரிசார்ட்டுக்கு நீங்கள் வந்தால் நீங்கள் யானைக்கு நேரடியாக உணவளிக்கிறான்னு ஒரு கவர்ச்சிகரமான விளம்பரத்தை கொடுக்குறப்ப அந்த யானைகளும் என்ன பண்ணுன்னா, இந்த நேரத்தில் இந்த வழித்தடத்தில் இந்த இடத்துக்கு போனால் நமக்கு உணவும் தண்ணீரும் கிடைக்கின்ற கட்டமைப்பு யானையை டிசைன் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் இன்னைக்கு வரை நடந்துட்டு இருக்கு. அதுக்கு சுற்றுச்சூழல் அமைச்சருடைய அனுமதி இல்லை, நம்ம வனத்துறை அமைச்சர்களுடைய அனுமதி இல்லை, மண்வளத்துக்கான ஒரு கட்டமைப்பு இருக்கு, அதுக்கான அனுமதி இல்லை, பொதுப்பணித்துறை அனுமதி, 4 அனுமதி வாங்கணும். நீங்கள் வந்து காட்டுள்ள போய் ஒரு ரிசார்ட்டை கட்டணும், ஒரு அணையை கட்டணும்னா. அது இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு வரலாற்றிலே இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அணையை ஒரு பிரைவேட் செக்டரை சேர்ந்து ஒரு தனிநபர் கட்டியிருக்காரு. ஏன்னா அணைன்றது பெரிய ப்ராஜெக்ட், அது அரசாங்கத்தில் மட்டும்தான் கட்டப்பட முடியும். ஏன்னா அந்த அணை கட்டும் போது அதோடைய மண் வளத்தை மிகப்பெரிய லெவலில் டெஸ்ட் பண்ணணும். அது பல டெஸ்ட்டுகளை தாண்டி தான் ஒரு இடத்துல நீங்கள் அணையை கட்ட முடியும். சும்மா 19 ஒரு அணையை கட்ட முடியாது. ஏன்னா பெரும்பெல்லம் வந்து உங்கள் அணை உடஞ்சிட்டு போயிடுச்சுன்னா பக்கத்தில் இருக்க கிராமமே அழிஞ்சிரும். அந்த அணையை தாண்டி பக்கத்தில் இருக்க கிராமமே அழிஞ்சிடும். அப்போ வந்து அரசாங்கம் தான் அந்த மண்ணை வந்து பல டெஸ்ட் எடுப்பாங்க. மண் டெஸ்ட் பல எடுத்து இந்த அணை தாங்குமா, இந்த தண்ணியை விட, இந்த டிஎம்சி தண்ணியை விட அதிகமான தண்ணி வந்துச்சுன்னா அந்த அணையை தாண்டி இந்த தண்ணி வெளியே போகுமா, அப்படி வெளியே போனால் அந்த தண்ணி எப்படி பிரியும், ஊர் உள்ள போகாமல் இந்த தண்ணி எங்கே போய் கனெக்ட் ஆகும், அப்படி கனெக்ட் ஆச்சுன்னா அது மக்களுக்கு உபயோகப்படுமா இல்லை கடலில் போய் கலக்குமானது பெரிய ப்ராசஸ். நீங்கள் ஒரு அணையை கட்டுனா கிட்டத்தட்ட ஒரு 100 டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் அனுமதி வாங்கணும். நான் மேலாட்டம் சொன்னது மந்திரிகளுடைய அனுமதி சொல்கிறேன். வனத்துறை ஆட்டம், சுற்றுப்புற சூழலாட்டம், பொதுப்பணித்துறை ஆட்டம், மண்வளம் ஆட்டம், இதெல்லாம் மந்திரிகளுடைய அனுமதி, டிபார்ட்மெண்ட்ஸ் வேறு அனுமதி. ஆனால் இதை தாண்டி பல அனுமதிகள் நீங்கள் அணையை கட்டுறதுக்கான ப்ராசஸ் இருக்குது. ஆனால் ஒரு காட்டு உள்ள ஆத்தூர்ன்ற பகுதியில் கன்னிவாடி வனச்சகரத்துக்கு உட்பட்ட அந்த இடத்துல திண்டுக்கல்லேருந்து வரக்கூடிய அந்த ஆத்தூர் பகுதியில் எவ்வளோ சிமெண்ட்டையும் எவ்வளோ மணலையும் எவ்வளோ கம்பிகளையும் அந்த காட்டு உள்ள ஒரு தனிநபர் எடுத்துகிட்டு போய் இவ்வளோ பெரிய அணையை கிட்டத்தட்ட வந்து 100 மீட்டர் நீளம் 35 மீட்டர் உயரம் உள்ள ஒரு அணையை ஒருத்தர் கட்டுறாங்கன்னா இது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் விலை போயிருக்கிறாங்கன்னு தெளிவாக தெரியுது. ஏன்னா அதிகாரிகள் தான் அரசாங்கத்தை கொண்டு போவாங்க. இப்போ ஒரு மந்திரி இருக்காருன்னா அந்த மந்திரி எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு காட்டுக்குள்ள போய் வேலை பண்ணுற வேலை இல்லை. வனத்துறைக்கும் நான் என்ன கேள்வி வைக்கிறேன்னா, வனத்துறைக்கு மிக மிக நவீனமான உபகரணங்களை இந்த அரசு தரலை அப்படின்னு சொல்லுவேன். அதிகபட்சம் ஒரு ஜீப்பு, அந்த ஜீப் எவ்வளோ தூரம் பறந்தா போகும். ஒரு யானை இங்கே இருக்குன்னா இப்போ ட்ரோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதிநவீனமான இயந்திரங்கள், அதிநவீனமான உபகரணங்கள் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க இண்டு இடுக்கு சந்து புந்தெல்லாம் போய் பார்ப்பாங்க. டோட்டலாக ஒரு வனத்தை ஒரு கட்டுப்படுத்தினா அந்த வனம் ஃபுல்லாக ஜாரி லிமிட்டுக்குள்ளே வருதுன்னா அது தனிநபரால் கண்டுபிடிக்க முடியாது. அது எப்படிலாம் அதுக்கான மிஷின்ஸ் இருக்கு. வெங்கடேஸ்வரன் சார், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தனிநபர்லாம் ஒன்றும் நான் இதை சொல்றேன், இதை மட்டும் சொல்ல இல்லை. ஏன்னா ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு ஒரு கிராமத்துல வீடு ஆக்கிரமிச்சு கட்ட வேணாம், வீடு அவரோட நிலத்துல கட்டினா கூட ஒரு மணலையோ ஜல்லியோ வெளியே கொட்டிட்டா அதற்கு யார் யாருக்கெல்லாம் எவ்வளவு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தெரியும். அடுத்த 1 மணி நேரத்துல அங்க வர வேண்டியவர்கள் எல்லோரும் வந்து விடுவார்கள். அந்த எல்லோரும் யாருங்கிறது தெரியும்.
அப்படின்னா இது அதிகாரிகளுக்கு மட்டும் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற கட்டத்துல நிக்க முடியாது. அரசியல்வாதிகளுக்கு தெரியாம அங்க ஒண்ணு நடந்திருக்கு. இல்லை, நான் அதிகாரிகளுக்கு மட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லல. அதிகாரிகள் தான் அரசியல்வாதிகிட்ட இதை கொண்டு செல்லுவாங்கன்னு சொல்கிறேன். இப்போ நிறைய கேட்டுக்கங்க, இப்போ எவ்வளோ பேர் அமைச்சர்லேருந்து சாதாரண ஒரு தனிநபராக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு சாமானியான இருந்து அமைச்சராகிறார். அந்த உங்களுக்கே வேப்பாக இருக்கும், இந்த அமைச்சர் எதுவுமே படிக்கலையே, பெரிய அறிவார்ந்த சிந்தனை இல்லை, ஆனால் இவ்வளோ ஊழல் பண்ணுறாரு, இவ்வளோ பணம் எப்படி சம்பாதிக்கிறாருன்னா அவருக்கு அந்த திறமெல்லாம் இருக்காது. அதிகாரிகள் அந்த சட்டத்தின் பிடியில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை அழகாக சொல்லுவாங்க. சார் இதை பண்ணால் இந்த விளைவு வரும், இந்த விளைவுக்கு இந்த கேஸ் வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார், இது வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றப்ப அதுக்கு இவங்க உடன்பட்டு தான் அதில் கையெழுத்து விடுவாங்க. அப்போ அதிகாரிகளை, அன்றைக்கு இருந்த அதிகாரிகளை அவர் தன்னை கட்டி அந்த அணையை கட்டிட்டார். இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா, இது பூதாகரமாக எப்போ கிளம்புதுன்னா, அந்த கோம்பை அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணீர், அதாவது இந்த கட்டின அணையிலிருந்து வர தண்ணி எங்கே போய் கரெக்டாக ரீச் ஆகுதுன்னா கோம்பை அணைக்கு போகணும். அந்த கோம்பை அணையில் இருந்து தான் நீர் ஆதாரமாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தண்ணீர் போகும். அந்த கோம்பை அணையில தான் வனவிலங்குகள் வந்து தண்ணி குடிக்கும். இல்ல, இது போற வழியிலும் வனவிலங்குக்கான அந்த நீர்த்தேக்கத்துக்கு அதுவும் போகும். அப்ப நீர்த்தேக்கங்களுக்கான தண்ணியை இவங்க இங்க பிடிச்ச அணையை கட்டி நீங்க பண்ண உடனே தண்ணீரை தேடி வனவிலங்கு எங்க போகுது? ஊருள்ள போகுது. ஊருள்ள போறப்ப சும்மா இருக்குமா? தண்ணி மட்டும் குடிக்குமா? வயலை நாசமாக்கும். அங்க இருக்க வாழை மரத்தை சாப்பிடும், நெல் வயலில் கரும்பு வகைகளை சித்தரிக்கின்றப்ப அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறப்ப அவங்க சிந்திக்கிறாங்க, இது எதுக்கு வனவிலங்கு ஊருக்குள்ள வருது? என்னதான் நீங்க காட்டுள்ள போய் வீட்டை கட்டியிருந்தாலும் வனவிலங்கு ஒரு குறிப்பிட்ட ஜாரிஃபல் லிமிட் தான் வரும், அதுக்கு மேல வராது. அப்ப ஊர் உள்ள டெய்லி தண்ணி வருதுன்னா அப்ப இங்க இவ்வளவு பேர் நீரோடைகள் இத்தனை இருக்க, திண்டுக்கல் ஆத்தூர் இடத்துல இருந்து அந்த நீரோடைகளுக்கு இப்போ சின்ன சின்ன நீரோடைகள்லாம் தாண்டி கோம்பை நீரட்சிக்கு வரப்ப இவ்வளோ நீரோடைகளை தாண்டி இங்கே வரப்ப வனவிலங்கு வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவங்க போய் செக் பண்ணுறப்ப தான் அந்த இடத்துல வந்து இவ்வளோ பெரிய அணை, 2 அணைகள் கட்டப்பட்டிருக்கு. அப்போ நீர்வளத்தடத்தை ஒருத்தர் தனிநபருடைய உபயோகத்துக்காக நிறுத்தி வச்சிருக்காரு. அப்போ அது தண்ணி அங்கே நின்னோன்னா அந்த தண்ணிக்கு தாண்டி இருக்கக்கூடிய வனவிலங்குகள் எங்கே போவோம்? தண்ணீரை தேண்டி ஊர் உள்ள வருது. அப்போ ஊர் உள்ள வரப்போ தண்ணி குடிக்கிறது மட்டும் இல்லாமல் விவசாய நிலங்களை அது வந்து சாப்பிடுது. அப்போ விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது, தண்ணீர் வளம் பாதிக்கப்படுகிறது, அவர்களுக்கு வாழ்வதற்கான அச்சத்தை உருவாக்குறது. இப்போ டெய்லி யானை அவங்க வீட்டுக்கு வந்தால் நீங்கள் எப்படி அனுமதிப்பீங்க? டெய்லி சிறுத்தை அவங்க வீட்டுக்கு வந்தால் அனுமதிப்பீங்களா? அப்போ ஒரு தனிநபர் தன்னுடைய சுயலாபத்துக்காக கட்டினதை இவ்வளோ நாள் வந்து இது வந்து ஒரு 15 வருஷம்னு சொல்லி கூட உங்கள் தினமலரில் வந்து செய்தியை நான் பார்த்தேன். இந்த 15 வருடமாக அதிகாரிகள் ஏன் கண்டுகொள்ளலை? இதை இடிக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ டைம் தேவைப்பட்டுச்சு? அதெல்லாம் அடுத்த விஷயம். இதை எப்படி கட்டினது? எவ்வளோ பெரிய சட்ட விரோதமான செயல்! மண்வள ஆய்வு இல்லாமல் நீங்கள் மலை மேல் ஒரு அணையை தப்பாக கட்டிவிட்டால் அந்த அணையில் நீங்கள் எதிர்பார்த்த தண்ணியை விட அதிக வெள்ளம் வந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமமும் முழுகும். அதனால அணையெல்லாம் தனிநபர் கட்டவே முடியாது. பெரிய பெரிய ப்ராசஸ் அது. ஆனால் அசால்ட்டா ஒருத்தன் எந்த அரசாங்கம் வந்தாலும் நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி கட்டுறாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அரசாங்க எந்திர செயல்படவில்லை, அரசாங்க அதிகாரிகள் அவர்களுக்கு துணை போயிருக்காது.